ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். முதலாவது, நாம் எல்லா மனிதரின் ரட்சிப்புக்காகவும் ஜபம் செய்ய வேண்டும். அது நமது மீட்பராகிய கடவுளுக்கு முன்பாக நல்லதும் பிரியவுமாய் இருக்கிறது. எல்லா மனிதரும் மீட்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் விரும்புகிறார். நமது ஜபங்கள் அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற விண்ணப்பமாகவே இருக்க வேண்டும். அடுத்ததாக, தேவனுடைய பிள்ளைகளது எழுப்புதலுக்காகவும் சீர்திருத்தத்திற்காகவும் வேண்டுதல் செய்ய வேண்டும். இன்றைய சபைகள் முந்தைய நாட்களின் சபைகளை போல இல்லை. முந்தின மகிமையை இழந்த பின்வாங்கி போயிருக்கிறோம். பெரும்பான்மை சபைகளின் நிலைமையை இதையே வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தலில் 7 சபைகளில் 5 சபைகளை ஆண்டவர் கண்டித்தார். நம் நிலைமையும் அப்படித்தானே இருக்கிறது. நோயுற்ற சபை செத்து கொண்டிருக்கும் உலகை காப்பாற்ற முடியுமா? நமது அணிதின ஜெபப்பட்டியலில் எழுப்புதல் முதல் குறிப்பாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, நமக்கு தெரிந்த அனைத்து விசுவாசிகளுக்கும் விண்ணப்பிக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்கிறது வேதம். கடமைக்காக கைக்குலுக்கி ஸ்தோத்திரம் சொல்வது அல்ல, சகல விசுவாசிகளுக்கு கிரமமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். நாம் தனித்தவர்கள் அல்ல. எனக்கு என் ஜெபம் போதும் என்று எண்ணக்கூடாது. ஒருவரின் ஜெபம் மற்றவர்களுக்கு தேவை. தம்மோடு விழித்திருந்து விண்ணப்பிக்க இயேசு தமது சீஷரிடமே கேட்டுக்கொண்டார். கர்த்தருடைய ஜெபம் எனக்கு என்றிராமல் எங்களுக்கு என்றிருப்பதை நாம் கருத்தில் கொண்டு அனைவருக்காக வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். கர்த்தர் நடத்துவார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையின்படி எல்லா மனுஷருக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் முழு மனதோடு ஏறெடுக்கவும் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவர் வாழ்விலும் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக தேவ மகிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் பாதைகளில் இருக்கிற முட்கள் நிறைந்த கற்கள் நிறைந்த கரடு முரடான அனைத்து பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயங்கொண்டு மேற்கொள்ள கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் எங்கள் வாழ்வில் அனுதினமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் பல வருடங்களாக தீய பழக்கங்களினால் சிக்குண்டு மீள முடியாமல் வெட்கத்தோடு வாழுகிறவர்கள் சகல பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்படவும் கர்த்தருடைய மந்தையில் சேர்க்கப்படவும் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, பள்ளி குழந்தைகள் மத்தியில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை விற்கிறவர்கள் மனம் திரும்பவும் தீய வழிகளிலிருந்து விடுபடவும் பிள்ளைகள் சாத்தானை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழவும் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உலகம் எங்கும் உள்ள உங்க அன்பு பிள்ளைகள் சமாதானமான அமைதியான பசிப்பட்டினி இல்லாத ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும் பாவப்பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு உங்க மந்தையில் சேர்க்கப்படவும் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் சாத்தானின் கண்ணிகளிலிருந்து குடும்பத்தினர் அனைவரும் விலக்கி காக்கப்படவும் பிரிவினையின் ஆவியின் கிரியைகள், சண்டையின் ஆவியின் கிரியைகள், அகந்தையின் ஆவியின் கிரியைகள் துரத்தப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே, சகோதர சகோதரிகளுக்கிடையே, தாய் தகப்பனிடையே காணப்படுகிற கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் செயலிழந்து போகவும் ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஐக்கியமாக இணைந்து வாழவும் சாத்தானின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் குடும்பங்களில் ரட்சிப்பும் களிப்பும் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும் வாலிப பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்திடவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டுதல் செய்வோர் ஜபம் அங்கீகரிக்கப்படவும் குறைகள் அகலவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டவர்கள், மருத்துவமனைகளில் வீடுகளில் படுக்கையாய் இருப்பவர்கள் உங்கள் தழும்புகளால் குணப்படவும் பயணம் செய்வோர் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் கடன் சுமையினால் தவிப்போர் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான ஏற்ற வழி கிடைத்திடவும் என்றாடுகிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் ஆளுகிறவர்கள் தேவ பாதுகாப்போடு கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.